வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். ரிஷபராசி நேயர்களே, காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக பாருங்கள் வண்டி வாகனம் அதிகமாக இருக்கும். 2வது அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு மண்மனை வாங்குகிற யோகம், வீடு கட்டுற யோகம், காசு பணம் புழங்குற யோகம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு அதிபதி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி, குறிப்பாக சொத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். அதுக்கு தான் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்கிறாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரன் திசை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். எப்பயுமே நல்லவனோ கெட்டவனோ தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்டில் வந்து உட்காரும்போது செல்வங்களை தான் கொடுப்பாரு. அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு மண்மனை வாங்குற யோகத்தை கொடுப்பாரு, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு தொழில் தொடங்குற யோகத்தை கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் எல்லாம் விலகி கொடுப்பாரு. அப்படி பார்த்தா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரே எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போ இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற எதிர்பார்ப்பு, படிச்சுட்டு இருக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு எப்போ படிப்பு நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? யாருக்காக இருந்தாலுமே அதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சான்ஸ் கொடுக்காமலே நீ அதுக்கு ஆக மாட்ட, ஜெயிக்க மாட்ட அப்படின்னு வந்து சொன்னால் யாரிலையுமே சாதிக்க முடியாது. இதனை ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எண்ணம் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கும். சரிங்களா? ஓடுற குதிரை மேலே பந்தி கட்டினா தான் ஜெயிக்க முடியும், அதாவது ஓடாத குதிரை மேலே பந்தி கட்டினா ஜெயிக்க முடியாது. அப்படி பார்த்தா ரிஷபராசிக்காரங்க இப்போ ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. 100% நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் 29 சனி பயிற்சியானார் பார்த்தீங்களா? சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வந்து 3வது ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. சனி வந்து உங்கள் ராசியை 3ஆம் இடமா தைரியஸ்தானமாக பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இதை விட உங்களுக்கு நல்ல நேரம் தேவையே இல்லை. ஏன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இன்னைக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து உக்காந்ததுனால கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கும் சனி உங்கள் ராசியை 3ஆம் இடமா தைரியஸ்தானமாக தான் பார்த்துட்டு இருப்பார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர உட்காந்துட்டு ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 100% இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. இடம் வாங்குறீங்களா, வீடு கட்டுறீங்களா, தொழில் தொடங்குறீங்களா, திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலையே பார்த்தா ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு கொண்டவர் யாருன்னா சனி தான். ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு எப்பவுமே பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது 3, 7, 10 3 இடத்த பார்ப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன ராசியிலிருந்து உங்கள் ராசியை வந்து கட்டன்றது 3ஆம் இடமா பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகம். இது போக இப்போ வக்ரவேர் ஆகிறாரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி 29ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போறாரு. சரிங்களா? இப்படி போகக்கூடிய ஒரு யோகம் வந்து காலமான பார்த்தீங்க அப்படின்னா நாம்பளா ஒரு விஷயத்துல போய் தேவையில்லாமல் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டோ 10 ரூபா பணம் வாங்கி கொடுத்தோ மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரியம் வாங்கிட்டாலோ இல்லை மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் ஏதாவது வந்து ஒரு காரியம் செய்துட்டு நாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டாலோ இது போல கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது இந்த வக்கரத்துக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வக்கரமாகக்கூடிய கால் வந்து இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். பொதுவாக நமக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம்னா அளவுக்கு மிஞ்சி இன்னைக்கு ஒரு அகலக்கால் வச்சோம் அப்படின்னா அவஸ்தப்படக்கூடிய நேரம் தான். அதனால சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு.
அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை நம்ம ரெண்டும் பிரித்து பார்த்தாவே கண்டிப்பாக அது நமக்கே புரியும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உதவி செய்துட்டு உபதிரி வாங்குறதை விட உதவி செய்யாமலே கெட்ட பேர் கூட வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். அது ஒரு நல்ல காலம் தான். நான் சொல்கிறது இந்த ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும், அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவானும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது இன்னைக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு போறாரு இல்லைங்களா? அப்படி போகக்கூடிய இடத்துல வந்து போகும்போது குரு கூட சேரும்போது நிச்சயமா நல்ல ஒரு பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அது குறிப்பாக குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா நட்பு கிரகம், நண்பர்களாச்சு இல்லையா? குரு வீட்டில் போய் சுக்கிரன் சேர்ந்தாலும் சுக்கிரன் வீட்டில் வந்து குரு சேர்ந்தாலும் நட்பு கிரகம். அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டன்றது குருவோட சேரும்போது புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? திருமணம் வரன் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குருவும் அதாவது இன்னைக்கு சுக்கிரனும் ஒன்றா சேரும்போது இன்னைக்கு மனைவி தனி வேலையாக செய்துட்டு இருந்து கணவன் தனி வேலையை செய்துட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையக்கூடிய காலம் இது. இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா இன்னைக்கு இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய தருணம் இது. சரிங்களா? எப்பயுமே ஆண் அப்படின்னா குரு, பெண் அப்படின்னா சுக்கிரன், இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா சேரும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு தொழில் தொட்டு செய்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு தொழில் இருக்கிறது, ரெண்டாவது கணவனுக்கு மனைவி ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அதே சமயத்தில் வந்து மனைவி ஒரு வேலை செய்துட்டு இருந்தாலும் கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்போ? 11 தேதிக்கு மேலே. ஏன்னா சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்தாவே தொழில் வந்து எதில் அந்த அவரோட ஒரு ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தானே. அந்த சூரிய பகவான் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அது சூரியன் போய் தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா நிச்சயமாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் தான் இருப்பார். அது குறிப்பாக புதனோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் தைரியஸ்தானமாக இருக்கும்போது இந்த டைமில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேங்க, இல்லை நான் கடல் கடந்து போய் இன்றைக்கி நான் படிக்கிறேங்க, இல்லை இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து அதாவது ஒரு கப்பல் துறையில், இல்லை அது வந்து ஒரு காவல்துறையில், இல்லை நான் ஒரு மிலிட்ரியில் ஆர்மின்னு இருக்கிறேன், இந்த மாதிரி பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் அவர் வந்து 4ஆம் இடத்துல தான் இருப்பார், சுகஸ்தானத்தில் தான் இருப்பார். அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருவார். அப்போ புத்திரஸ்தானத்தில் உட்காரும் போது ஓரளவுக்கு இன்னும் புத்திர பாக்கியமெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா மங்களகாரகன் செவ்வாய் பகவான் போய் இப்போ சுகஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா புத்திர பாக்கியங்கள் பெருகும். ரெண்டாவது எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சரியான முடிவு உங்கள் மனசில் நீங்கள் வந்து இது இப்போ ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, பண்ணலாமா வேண்டாமா, அது எப்படி இது இப்படி இது போல் ஏதோ ஒரு சூழ்நிலை. ஏன்னா செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இந்த கடன் பிரச்சனைலாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் வக்கரமாகிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல யோகம் தான். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமும் பரவாயில்லை. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை, பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். எப்பவுமே குரு பார்வைன்னா சந்திரனுக்கு 2, 4 அதாவது 2, 5, 7, 9, 11. அப்போ உங்களுக்கு 2ல் குரு இருக்கார் இல்லையா? அப்போ ரிஷபராசிக்காரர்கள் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்குமே குரு பார்வை உண்டு. கல்யாணம் பண்ணுறதுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு. 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருமணம் பண்ணலாம். ஏன்னா அந்த காலத்தில் 2 பேர்த்துக்கு குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணாங்க. இல்லை இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தருக்கு குரு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ல் குரு, குரு பார்வை நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? இது போக பார்த்தா சனி பார்வை உங்களுக்கு 3ஆம் இடமா பார்க்கறதுனால நிச்சயமா பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறதுக்கு நிறைய பேருக்குலாம் வாங்கணுன்ற ஐடியா மாத்தலன்ற ஐடியாவே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இப்போ மாத்திரை யோகமெல்லாம் வரும். நான் சொல்றது கிட்டத்தட்ட இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28க்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா?